இன்று தேசிய பால் தினம். அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் வெண்மை புரட்சியை ஏற்படுத்திய மரியாதைக்குரிய வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த தினம். இந்த தினத்தில் அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய சார்பில் நான் தேசிய பால் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் 5000 மினி டயரி சிறு பண்ணைகள் அமைப்பதற்கு வேலை இல்லாத இளைஞர்கள், சுயதொழில் செய்ய விரும்புகின்ற இளைஞர்கள், பெண்கள் போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற விதத்தில் தலா 3 லட்சம் வீதம் 5000 பேருக்கு 150 கோடி ரூபாய் மதிப்பில் கடன்கள் உடனடியாக வழங்க இருக்கின்றோம். அந்த கடன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4% வட்டி மானியமும் வழங்குகின்றோம். அப்போ அவங்க மிக குறைந்த வட்டியில் அந்த கடனுதவி பெற்று அவர்கள் சிறு பண்ணைகள் அமைக்க முடியும். இதை தவிர பல்வேறு துறை சார்ந்து இருக்கக்கூடிய மானியங்களையும் அதோடு இணைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விண்ணப்பங்கள் வர துவங்கி இருக்கிறது. அது ஒருவேளை 5000 நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அதிக எண்ணிக்கையில் வந்தால் அதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சுயதொழில் பண்ண விரும்புகிறவர்கள் அவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கின்றேன். பால் வளர்ப்புத்துறை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சேலத்தில் நாங்கள் இன்று வந்தோம். எல்லா விவசாய பெருங்குடி மக்களை வைத்து கொண்டு தான் அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டோம். ஏன் எங்களால் அப்படி கேட்க முடியுதுன்னா, இந்த குறுகிய காலகட்டத்தில், அதாவது இந்த ஆட்சி மாண்பு முதலுடைய காலத்தில் அவர்கள் கேட்ட கோரிக்கைகளில் முடிந்த அளவுக்கு கோரிக்கைகளை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம். அவங்க மிக முக்கியமாக எங்கள்கிட்ட கொண்ட கோரிக்கைகளை முன்னால் பால் பணம் பட்டுவாடா செய்வதில் நிறைய காலதாமதம் ஏற்படும். அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்து விட்டோம். பாலுக்கு விலை உயர்த்துன்னு கேட்டாங்க, தலைவர்கள் 3 ரூபாய் விலை உயர்த்தினார். ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை ஊக்கத்தொகை வழங்குவதில்லை. இந்த முறை முதல் முறையாக 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினோம். முதல்வர் பங்கிற்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். எங்களுடைய பங்கிற்கு நாங்கள் தரமான பால் தருபவர்களுக்கு 1 ரூபாய் ஊக்கத்தொகை என்று சொன்னோம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் செய்திருக்கோம். கடன் அன்னைக்கு அவ்வளோ கிடைக்கிற கஷ்டம். நீங்கள் கடந்த காலகட்டங்களில் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் 1250 கோடிக்கு மேல் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்துருக்கிற எண்ணி பார்க்கவே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியமாக நம்ம பார்க்கலாம். பால்வள துறையில் இது ஒரு சாதனையாக இருந்தாலும், இந்த நாட்டின மாடுங்கிறது இப்போ அந்த இனம் அழிஞ்சிட்டு வருது. அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கு? நல்ல கேள்வி கேட்டுங்க. இப்போ நாங்கள் ஆமாம், அதாவது ஆர்ஜிஎம்ஆர் ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு. எருமை மாட்டை கூட நாங்கள் பாதுகாப்பதற்கான திட்டம் ஒரு 5 மாவட்டங்களில் செய்துட்ருக்கோம். ரெண்டாவது இந்த ப்ரீடு பியூரிஃபிகேஷன் சொல்லுவோம். நம்முடைய நாட்டின மாடுகளை கண்டறிந்து அந்த மாடுகளுடைய ப்ரீடை நல்ல வீரியமாக உருவாக்குவதற்கு அவற்றுக்கு போதிய ஆலோசனைகள் நம்முடைய மருத்துவர்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அண்மையில் நான் ஒரு நிகழ்ச்சி போன நேரத்தில் ஒரு காங்கேயம் மாடு வளர்க்கக்கூடிய விவசாயி அவருடைய பலனை பற்றி சொன்னார். பால் ரொம்ப அதிகமாக கிடைக்குது அமைச்சர் என்று குறிப்பிட்டார். நாட்டு மாட்டுக்கு பால் வராது என்று நினைப்பதும் தவறான ஒரு கருத்து தான். அது முறையாக அதை கவனித்து மருத்துவ ஆலோசனைகள் பெற்று வளர்க்கின்ற நேரத்தில் அதிக பால் தரக்கூடிய மாடாக நம்ம மாற்ற முடியும். ஆனால் பிரீட் அவங்க வளர்ப்பதற்கு சில முறைகள் இருக்குது. கண்டு குட்டிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் அதுக்கு அதிகம் பால் கொடுக்காம வச்சுருவாங்க. அப்போ அதோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும். அதனால வீரியமாக வராது. எனவே கன்றுகளாக இருக்கும்போதே அதற்கு கவனம் செலுத்தி கொண்டு வரோம். இது குறித்த பயிற்சி ரொம்ப நிறைய இப்போ நாங்கள் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். நிறைய விவசாயிகள் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க.